அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொதுவாக நமக்கும் நம்மளுடைய குடும்பத்து உறுப்பினர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம்தான். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தினால் என்ன ஒரு நன்மை? அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக ஆக்கி அந்த உறவுகளை பிரித்தால் என்ன பாவம் என்பதை நபித்தோழர் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி, சுனன் அபுதாவுத், முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸு நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தெரிவிக்கிறாங்க. அலா உஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, பி அஃதலி மின் தரஜத்தி சியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகத்தி, நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மத்தினுடைய அந்தஸ்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்கள் அறிவியுங்கள் யாரோ சொல்ல என்ன சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்லாஹு தாத்தில் பைனி, பிரச்சனை உள்ளவருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது நீங்கள் இந்த செய்யக்கூடிய இபாதத்துகளை காட்டிலும் மிக சிறந்தது. அதே நேரத்தில் இஃப்சாது தாத்தில் பைனி, பிரச்சனை உள்ளவருக்கு மத்தியில் பிரச்சனை தூண்டி பெரிதாக ஆக்குவது மார்க்கத்தை சிறைப்பதாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.